என்றும் நிலையாகவும் எப்போதும் மெய்யாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களெல்லாம் நம்முடைய இந்த பூலோகத்திற்கு எப்படி வந்து நம்மளுக்கு அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நம்ம இந்து சமயத்திலே நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியது கடமையாக ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடமையாக நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய சமயமானது இந்த பூலோகத்திலே என்றும் நிலையாக நிற்கும் என்பது திண்ணம். ஆகவே இந்த மாதிரி கோயில்களிலே சொற்பொழிவுகள் எல்லாம் நிகழ்கின்ற போது அந்த சொற்பொழிவுகளை கண்டு கேட்டு நெகிழ்ந்து மகிழ்ந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அது நம் இரண்டு கைகளை கூப்பி வணங்குகின்ற நம்முடைய தெய்வங்களுடைய வரலாறு. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது, அப்ப என்ன செய்வோம்? ஓடி வந்து அம்மா முன்னாடி நின்று அம்மா என்னுடைய கஷ்டத்தை போக்கி அருள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றோமா? கேட்கின்றோம் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய வரலாற்றை, அந்த இறைவனுடைய வரலாற்றை கேட்பதற்கு நாம் எப்படி ஓடோடி வர வேண்டும்? அதை நம் மனதிலே வைத்திருந்தால்தான் நமக்கு வர முடியும். யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு மணி நேரம் ஓடி கத்திட்டு போக போறாங்க, இதுல என்னத்து கிடைக்க போகுது அப்படிலாம் நினைக்காதுங்க. ஒரு 10-15 புத்தகங்களை திரட்டி அந்த புத்தகங்களிலே இருந்து குறிப்பெடுத்து நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து இதுதான் திண்ணம், இதுதான் உண்மை என்று எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கின்றோம். பாருங்க, கொஞ்ச பேர் வந்திருக்கீங்க. போன தடவை வரும்போதுல யாரும் வரல, ஆனா இப்ப கொஞ்ச பேர் வந்திருக்க. நல்ல முன்னேற்றம். என்ன அடுத்த முறை வருகின்ற பொழுது இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கின்றேன். தலைப்புக்குள்ளே செல்லலாம். அழகான தலைப்பு, சக்தி பீடங்கள். சக்தி என்றாலே நம்முடைய மனதிலே தோன்றுவது என்ன? சக்தி இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்பது நாம் அனைவருடைய மனதிலே பதிந்த ஒரு பழமொழி, ஒரு உண்மையான ஒரு முதுமொழி. முதுமொழி என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் வைத்து சென்ற ஒரு முதுமொழி என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம். கைலாயத்திலே
என்ன செய்ய போறா, முக்தி பெற்று அழைச்சிட்டு போயிட்டு அப்படின்னா இவர்களும் 100 பேரும் தவமிருந்து முக்தி பெற்று அடைந்தார்கள். ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் தானே நீ முக்தி பெற்று அடைய செய்வாய் என்று சொல்லி 50 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார் தட்ச பிரஜாபதி. இப்படியெல்லாம் வரலாறு. அந்த தட்ச பிரஜாபதி ஒரு சமயம் கடுமையான தவம் இருந்தார். 1000 ஆண்டு காலம் ஒற்றை காலிலே நின்று எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார். இறைவன் தவத்துக்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவராயிற்று. வருகின்றார். தட்சனிடத்திலே உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். எண்ணற்ற பல வரங்களை பெற்றுக் கொள்கின்றார். அதிலேயும் உங்களுடைய இடப்பாகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அகில உலகத்திற்கும் ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவியானவள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும், அவளை மீண்டும் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரத்தை பெறுகின்றார் இந்த தட்ச பிரஜாபதி. அந்த வரத்தையும் நம்முடைய இறைவன் எம்பெருமான் கொடுக்கின்றார். பல வரங்களை பெற்றுக்கொண்டு 30 கோடி தேவர்களை கொடுமை செய்கின்றார். பார்வதி தேவியானவள் தட்ச பிரஜாபதிக்கு தாட்சாயினி என்ற திருநாமத்தோடு வளர்ந்து வருகின்றாள். நல்ல வளர்ந்து வந்தாச்சு. எம்பெருமான் சிவபெருமான் பார்க்கின்றார். தாட்சாயினி தேவியை திருமணம் செய்து கொள்கின்றார். தாட்சாயினி தேவியை திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திலே அவர் இருக்கின்றார். ஒரு சமயம் இந்த தட்ச பிரஜாபதி அங்கே இருக்கின்ற எம்பெருமானை வணங்குவதற்காக, வணங்குவதற்கு ஆசை கிடையாது, அங்க போறார் கைலாயத்திற்கு போய் பார்ப்பதற்காக போகின்றார். இதுக்கு ஒரு தலக்கணம் என்னன்னா, அந்த இந்த உலகத்தை காத்து படைத்து ரசித்து அருளக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கு நான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றேன் என்ற ஆணவம். ஆணவம் என்பது ஒருவருடைய மனதிலே வந்துவிட்டு என்று சொன்னால் அவனை அந்த ஆணவமானது அழித்துவிடும். ஆணவம் இல்லாத ஒருவனுக்கு இறைவன் அருள் செய்வார். உண்மையாகவே இந்த தட்ச பிரஜாபதிக்கு ஆணவம் வந்துவிட்டது. எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆணவம், இறைவனே தன்னை வணங்க வேண்டும் என்று ஒரு ஆணவம். கைலாயத்திற்கு போகின்றான். அங்கே மற்ற தெய்வங்கள் எல்லாம் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வருகின்றார்கள். இவரும் செல்கின்றார். இவருக்கு கொஞ்சம் கர்ப்பம், வணங்கவில்லை. ஆனா அங்க யாரும் அவரை மதிக்கல. அதுதான் மெயின். யாருமே மதிக்கல. அவர் போனாரு, மதிக்கலன்னு கோபம். யாருமே ஒண்ணுமே சொல்லல. அவர் பாட்டுக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு வர வேண்டியிருந்தாங்க. அவருக்கு அது தோணல. பெண்ணை கெட்டி கொடுத்து விட்டோம் என்ற ஆணவத்திலே அப்படியே தலைக்கணத்திலே வைக்கின்றார். வந்தவனுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. என்ன செய்கின்றான்? ஒரு யாகத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த யாகமானது எங்கே நடந்தது என்றால், பூலோகத்திலே சொல்வார்கள், கயற்பாறை என்று சொல்லக்கூடிய இடத்திலே கணக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் தட்ச பிரஜாபதி மிகப்பெரிய யாகத்தை நிகழ்த்துவதற்காக அங்கே அனைத்து தெய்வங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அனைத்து தெய்வங்களும் அந்த யாகத்திற்கு வருகின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தை படைக்கின்ற, காக்கின்ற, எல்லா தொழில்களையும் தொழில்களையும் செய்கின்ற, செய்ய வைக்கின்ற நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. பார்வதி தேவி பார்க்கிறார். எல்லாத்தையுமே நம்முடைய கணவனார் செய்கின்றார். நம்முடைய இறைவனை அழைக்கவில்லையே, நம்முடைய கணவனாரை அழைக்கவில்லையே என்று கௌப்பனார் நல்ல கோபம். இப்படி செய்துவிட்டாலே நாம் நேரம் கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி கைலாயத்திலே இருந்து யாகம் நடக்கின்ற இடத்திற்கு பார்வதி தேவியானவள், தாட்சாயினி தேவியானவள் இங்கே வருகின்றாள். வந்து பார்க்கிறார். யாகம் நடக்குது. எல்லாரும் வந்து
வந்திருக்காங்க. பிரம்மதேவர், விஷ்ணு, மகாலட்சுமி, சரஸ்வதி, ரிஷிகள், மகான்கள், பூதகணங்கள், 30 கோடி தேவர்கள், இந்திரன் எல்லாரும் சகஜோதி அமர்ந்திருக்கின்றார்கள். எதுக்காக? கடைசியில் ஒரு அபிர்பாகம் கிடைக்கும். அந்த அபிர்பாகத்தை உண்ணுவதற்காக அமர்ந்திருக்கின்றார்கள். இப்பெல்லாம் சாப்பாடு கிடைச்சா அடிச்சு பறந்து ஓடி போய் உட்கார்ந்து பந்திக்கு வந்து படைக்கு விட்டு பந்திக்கு முன்னாடி போனாதான் 7 வகையான கூட்டு, 3 வகையான கறி, 2 வகையான பாயாசம் எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் பிடிக்கணும் வைங்களா, ஒரு 2 கூட்டு காணாம போயிடும், ரசம் இருக்காது, பருப்புல தண்ணி ஊற்றிடுவாங்க. அதனால என்னைக்குமே பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தணும். படைக்கு நீ முந்தி போனீங்கன்னா தலையை காணாம போயிடும். அதனால இப்படைக்கு பின்னாடி போய் நின்று. ஆனா நம்மளுடைய இந்த அரசுகள்லாம், நம்முடைய சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. முன்னாடி போய் நின்றுதான் வச்சு வச்சு நிறைய நாடுகளை எல்லாம் ஆட்சி செய்தார்கள் என்பது வரலாறு. இது ஒரு நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு பழமொழி தான். இங்கே தாட்சாயணி தேவியானவள் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே நியாயம் கேட்பதற்காக வருகின்றாள். நியாயம் இல்லை, கோபம் வருகின்றது இவளுக்கு. உன்னுடைய யாகம் முழுவதும் அழித்து போக கடவுள் என்று சாபம் கொடுக்கின்றார். உன்னுடைய யாகம் அழித்து போக கடவுள், என்னுடைய கணவனாருக்கு நீ அழைப்பு கொடுக்கவில்லை, ஆகவே உன்னுடைய யாகமானது அழித்து போக கடவுள் என்று சொல்லி சாபத்தை கொடுக்கின்றார். அப்படியே கோபத்திலே அந்த யாக குண்டத்திலே குதிக்கின்றாள் தாட்சாயணி தேவி. உடல் கருகின்றது, புத்துயிர் குலவுயிருமாக கிடைக்கின்றாள், துடி துடிக்கின்றாள். இந்த விஷயமானது எம்பெருமானுக்கு தெரிகின்றது. உடனே விஷ்ணு பகவானை அழைக்கின்றார். தாட்சாயணி தேவி புத்துயிர் குலவுயிருமாக அப்படியே கிடைக்கின்றாள். அவருடைய உயிரையும் உடலையும் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் சொல்லியிருந்தார். விஷ்ணு பகவானுடைய கைகளிலே இருப்பது சங்கும் சக்கரம். சக்கராயுதத்தை அனுப்பி வைக்கின்றார். தாட்சாயணி தேவியுடைய உடல் அப்படியே துண்டு துண்டாக கூறாக்கப்படுகின்றது. அந்த கூறாக்கப்படுகின்ற அந்த துண்டுகள் அனைத்தும் நம்முடைய பூலோகத்திலே 51 இடங்களில் வந்து விழுந்ததாக சொல்லப்படுகின்றது. பாகவத புராணத்திலே 108 இடங்களிலே விழுந்ததாக அது சொல்லப்படுகின்றது. நம்முடைய சதி தேவி, நம்முடைய தாட்சாயணி தேவி, நம்முடைய சக்தி பார்வதி தேவியினுடைய உடல் அந்த சக்கராயுதத்தால் துண்டு துண்டாக ஆக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய பூலோகத்திலே பல இடங்களிலே வந்து விழுகின்றது. அந்த இடங்களில்தான் சக்தி பீடங்கள் உருவாயின. இதுதான் சக்தி பீடம் உருவான வரலாறு. இந்த சக்தி பீடங்கள் எங்கே எங்கே அமைந்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாகவத புராணத்திலே 108 இடங்களிலே நம்முடைய சத்தேவியினுடைய உடலானது விழுந்தது என்று சொல்லப்படுகின்றது. சமஸ்கிருதத்திலே இந்த சதிதேவியினுடைய உடலானது துண்டு துண்டாக ஆக்கப்படுகின்ற பொழுது 51 இடங்களிலே ஆமுதல் சாவை என்று சொல்லக்கூடிய அந்த 51 இடங்களிலே அந்த சதிதேவியினுடைய உடலானது விழுந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதிலே முதல் திருத்தலமாக திகழக்கூடியது கொல்லூர் மூகாம்பிகை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்துல நம்முடைய சதி தேவியினுடைய ஜனனம். ஜனனம் என்று சொன்னால் நம்முடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது பெண் குறி என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பானது விழுந்த இடம்தான் கொல்லூர் மூகாம்பிகை என்று சொல்லக்கூடிய திருத்தலம்.
என்று சொல்லக்கூடிய வரத்தை பெறுகின்றார். அதுபோலவே அந்த வரத்தை தாயானவள் கொடுக்கின்றாள். இந்த மூகாசுரனின் பெயரால் இந்த தாயானவள் மூகாம்பிகை என்று அழைக்கப்பட்டார். என்ன ஒரு வரலாறு! ஆதிசங்கரர் நம்முடைய நாட்டை எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். சேர நாடு என்றாலே சேரம் செங்குட்டுவன் நமக்கு ஞாபகம் வரும். பாண்டிய நாடு முத்துடைத்து என்று சொல்லுவார்கள். சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். இந்த சேரம் செங்குட்டுவனானவன் அவனுடைய நாட்டை மிகவும் அருமையாக ஆட்சி செய்து வருகின்றார். ஒரு சமயம் பஞ்சம், கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அப்பதான் பாண்டிய நாட்டிலே கோவலன் கண்ணகியினுடைய வரலாறானது அவர்கள் வாழ்ந்து முடிந்த காலம். அந்த பகவதியானவள், அந்த கண்ணகியானவள் பகவதியாக அங்கே காட்சியளிக்கின்றார். அந்த பகவதியை சேர நாட்டுக்கு கொண்டு வந்து ஆவாகனம் செய்து அவளை இந்த ஊரிலே கோயில் எழுப்பி வணங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று சேரன் செங்குட்டுவன் நினைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி பகவதிக்கு ஒரு பெரிய கோயிலை எழுப்பி அவளை அங்கே ஆவாகனம் செய்கின்றார். தினந்தோறும் பூஜைகள் நடக்கின்றது. அவனுடைய நாடு மிகவும் செழிப்பாக இருக்கின்றது. அதே சமயத்திலே பாண்டி நாட்டை குலசேகர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் ஆட்சி செய்கிறார். பாண்டிய நாடு பஞ்சத்திலே இருக்கின்றது. அந்த நாட்டிலே உணவுக்கு பஞ்சம் எதுவுமே இல்லை. மக்கள் நீருக்காக அலைகின்றார்கள். அப்போது இந்த சேர நாடு மட்டும் ரொம்ப பஞ்சம் இல்லாமல் செழிப்போடு இருப்பதை பார்க்கின்றார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறார். அப்பதான் விஷயம் தெரிகிறது. பாண்டிய நாட்டிலே பாண்டியனால் பழி தீர்க்கப்பட்டு கொல்லப்பட்ட கோவலனுடைய மனைவி தெய்வமாகி இருந்து அவளை ஆவாகனம் செய்து பகவதியாக வணங்குவதை இவருக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே பார்க்கலாம். இந்த ஆவாகனம் செய்வதற்கெல்லாம் உதவி செய்தவர் நம்முடைய ஆதிசங்கரர். ஆதிசங்கரருடைய உதவியால் தான் சேரன் செங்குட்டுவன் அந்த ஆலயத்தை கட்டி ஸ்ரீ சக்கரத்தை பதிவு செய்து அவன் அந்த கோயிலிலே வழிபாடு செய்து வருகின்றார். இந்த விஷயமானது பாண்டிய மன்னனுக்கு தெரிகின்றது. நாமும் இந்த பகவதியை ஆவாகனம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கோயில் கட்டலாம் நினைக்கிறான். கோயில் கட்டணும். நாங்கள் ஞானமுத்தீஸ்வரர் ஆலயம் கட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் செலவு. ஆனால் குலசேகர பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வருகின்றார். மதுரையோ பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கின்றது. பகவதிக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் 1 கோடி ரூபாய் தேவைப்படுகின்றது. அது அவர்களுக்கு இல்லை. என்ன பண்ணா அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகின்றார். நம்மிடத்திலே கோயில் கட்டுவதற்கு ஆலயம் கட்டுவதற்கு பண வசதி இல்லை. ஆகவே பகவதியை கும்பத்திலே ஆவாகனம் செய்து ஒரு அறையிலே வைத்து பூஜை செய்யலாம் என்று சொல்லி முடிவெடுக்கின்றார்கள். ஆவாகனம் செய்தாச்சு. நம்ம தாய் முத்தாரம்மை தேவியானவள் எங்கு அழைச்சாலும் போவாள். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலே முத்தாரம்மன் திருஆலயங்கள் என்று சொல்லால் மிகுதியாக இருக்கும். அவள் எந்த பூஜை வச்சாலும் ஓடி போய் நிற்பா. முன்னாடி நின்று பூஜையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் நம் தாய் முத்தாரம்மன். அப்போ இங்கே என்ன ஆகின்றது? பகவதிக்கு கும்பத்திலே ஆவாகனம் செய்து அறையிலே வைத்து பூஜை செய்கிறார்கள். நாடு செழிக்க ஆரம்பிச்சிச்சு. பஞ்சமெல்லாம் தீர்ந்து அந்த அறையை காப்பதற்காக கோவலவள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அம்பாளுடைய பக்தை பூட்டி சாவி சொருவிப்பான். சொருவி வச்சு அந்த கும்பகலசத்தை யார் தூக்கிட்டு போவாத அளவுக்கு பார்த்துப்பாள். அவ்வளவுக்கு அவன் பாதுகாப்பாக வைத்திருந்தார். சேரன் செங்குட்டுவனுக்கு
ஆதிசங்கரன் நினைக்கின்றார். அப்பதான் இவர் வெளியே வருகின்றார். வெளியே வருகின்ற பொழுது கோமலவள்ளி நினைக்கின்றார், இவருடைய காதை இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும், அம்பாளை எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று நினைக்கின்றார். இவர் வெளியே வந்தார். வெளியே வந்தவருக்கு யாருக்கு தெரியாத ஆதிசங்கரர் கோமலவள்ளிக்கு தெரிகின்றார். ஓடி போனார். 2 கால்களையும் அப்படியே பிடித்துக் கொள்கின்றார். பிடித்துக் கொண்டு அம்பாளை எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அம்பாளே எனக்கு காட்சி கொடுப்பதாக இல்லை, நான் என்ன செய்வது, அவளே எனக்கு பாத சிலம்பொலியை காட்டுகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அவளை நான் உனக்கு எப்படி காட்டுவது என்று சொல்லுகின்றார். ஒன்று மட்டும் செய்யலாம், அவள் சலங்கை ஒலி முன்னே போகின்றது, என்னை பின்னே வர சொல்லுகின்றார், எனக்கு பின்னாடி நீ வா என்று சொல்லி அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகின்றார் ஆதிசங்கரன். சரி என்று ஒப்புக்கொண்டு சலங்கை ஒலியானது முன்னே செல்லுகின்றது. ஆதிசங்கரன் பின்னே போகின்றார். அதற்கு பின்னாடி கோமலவள்ளி போறார். அம்மா ஒரு நிபந்தனை வச்சிருந்தார், ஏதாவது ஒரு இடத்திலே நீ திரும்பி பார்த்தாய் என்று சொன்னால் அந்த இடத்திலே நான் தங்கிவிடுவேன் என்று சொல்லுகின்றார். சரி என்று ஒப்புக்கொண்டு 3 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே செல்லுகின்றார்கள். கொல்லூர் காடானது. அந்த கொல்லூர் மிகப்பெரிய ஒரு காடு. அந்த காட்டிலே 3 பேரும் போகின்றார்கள். ஆம்பள ஆதிசங்கரர் ஒரு முனிவர், தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடியவர், பஞ்சாக வைத்திருக்கக்கூடியவர், சரியான முறையில் உணவு உண்ணக்கூடியவர். அவருடைய உடல் எந்த ஒரு நிலைக்கு ஒத்துழைக்கும். நம்மெல்லாம் பெண்கள், நம்முடைய உடல் ஒத்துழைக்குமா? கிடையாது. கொஞ்சம் தூரம் நடந்து சென்றாலே வீட்டுக்காரங்க தோழமை சாப்பிட்டு பிடிப்போம். சாப்பிட்டு பிடிச்சிட்டு அவரை ஒரு இருத்தி அதுக்கு மேலே அவருக்கு உட்காந்து அப்பா எப்பா பூதவனுக்கு அதை தொட்டுச்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பெண்களுக்கு பல குறைவு. ஆகவே இந்த அம்மா பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கா. கொஞ்ச தூரம் போனோட இந்த அம்மா சோர்ந்துட்டா. அம்மா அப்படின்னு ஒரு சத்தம், அம்மா ஒரு சத்தம் கேட்கிறது. ஆதிசங்கரன் அப்படியே திரும்பி பார்க்கின்றார். திரும்பி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அவருக்கு சலங்கை ஒலியை மட்டும் காட்டுவேன் என்று சொன்ன தாயானவள் அவளுடைய பக்திக்காக அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாள். கொல்லூர் காட்டுல அப்படியே அந்த பிள்ளைய, தன்னுடைய பக்திய, தன்னுடைய குழந்தைய அப்படியே மடியில பிடிச்சு அப்படியே தாங்கி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாள். அம்பாள் அப்படியே ஆதிசங்கரனுக்கு தெரிகின்றார். அதுடா, அம்பாள் எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அவளுடைய சலங்கை ஒலியை மட்டும்தான் எனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் அவளுடைய சுயரூபத்தை காட்டி நிற்கின்றாளே, இந்த கோமலவள்ளியால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததே என்று கண்ணீர் விடுகின்றார். கைகூப்பி வணங்குகின்றார் அம்பாள். அம்மா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா பிடிச்சிட்டு திரும்ப கூப்பிடுறாரு. மறந்துச்சவருக்கு
இருக்கோ, இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கோ, இல்லைன்னா என் மாமி மாதிரி இருக்கோ, இல்லைன்னா என் மாமா மாதிரி இருக்கோ, இல்லைன்னா என் கூட பிறந்தவங்க மாதிரி இருக்கா. கூட பிறந்தவனா அப்படி ஒரு அன்பு அப்படின்னா அண்ணே தம்பி அப்படின்னா ஒரு பெண்ணானவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா தன்னுடைய தொப்புள் குடி ஒரே கருவறையில் இருந்து நாம் வந்தோம். அந்த அன்பு பாசமானது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குழந்தை வயிற்றுல இருந்தா அந்த குழந்தைய நினைச்சிட்டே இருப்போம், யார் மாதிரி இருக்கு யார் மாதிரி இருக்கு. அந்த சதி தேவியினுடைய உடலான கைலாயத்திலே துண்டாடப்படுகின்ற பொழுது அந்த தாயினுடைய தொப்புள் கொடிதான் இந்த காஞ்சிபுரத்திலே வந்து இருந்ததா. எவ்வளவு சிறப்பு பாருங்க. நம்ம தாயோட உடல் இந்த உலகத்துல இல்லாத இடமே இல்லைங்க, அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்திலையும் அவனுடைய உடலானது சிதறி விழுந்த இடத்திலெல்லாம் ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த ஞானமுத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் கூட நம்முடைய தாயினுடைய ஏதாவது ஒரு துளி ரத்தமானது விழுந்திருக்கும். அதுதான் விழுந்திருக்கக்கூடிய இடத்திலே தான் கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி விழுந்த இடத்திலே தாயினுடைய தொப்புள் கொடி விழுந்த இடம்தான் காஞ்சி காமாட்சி. பண்டாசுரன் ஒரு மிகப்பெரிய அசுரன். 33 கோடி வீரர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பதான் எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியை அனுப்பி வைக்கின்றார். இங்கே வருகின்றார். வாலியாக வந்து அந்த பண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை கொல்லுறான். 9 வயசு சின்ன பிள்ளைங்க காமாட்சி தேவி. 9 வயசு தான் இருக்கு. 9 வயசு சின்ன பிள்ளையா வந்து இந்த பண்டாசுரனை கொல்லுறான். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்துல தாயினுடைய தொப்புள் கொடி விழுந்த இடத்துல காஞ்சி காமாட்சியுடைய ஆலயமானது எழுப்பப்பட்டு இருக்கின்றது. ஒரு சமயம் அம்மா என்ன செஞ்சான்னா கைலாயத்துல இருக்கும்போது பார்வதி தேவி ஓடி போய் சிவபெருமானுடைய கண்ணை மூடிட்டாங்க. கண்ணை மூடினா உலகம் இருட்டாயிடுச்சு. கைலாயமே நடுநடுங்கி போச்சு. இவர் பார்த்தாரு, நீ பூலோகத்திலே போய் மனதினால் சிவலிங்கம் செய்து பூஜை செய்ய கடவுது அப்படின்னு. அந்த அம்மா வந்தா. கம்பம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு போகுது. அந்த ஆத்தங்கரையில மனதிலான சிவலிங்கம் பிடிச்சாராம். இப்ப நாம கொஞ்சம் வெளியில ஞானமுத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வெளியில மணல் எடுத்து நம்மளால சிவலிங்கம் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கருத்தன எந்தெந்தன் கண்ணன கனக வெறுப்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருக்கும் உருத்தன பாரமும் ஆரமும் சென்னையில் சிலையும் உருத்தன நீயும் அம்மே என் முன் வந்து நிற்கவே. இந்த அம்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தன்னுடைய ஞான பாலை ஊட்டக்கூடியவள். இறைவனுடைய வேண்டுகோளுக்கு அந்த கம்பம்பா என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே இந்த காஞ்சி மாநகரிலே வந்து மணல் எடுத்து சிவலிங்கம் பிடிக்கிறார். சிவலிங்கத்தை பிடிச்சி பூஜை செய்யறான். பூஜை செஞ்சா சாமி சோதிக்கிறார். கம்பம்பா ஆற்றுல வெள்ளத்தை ஏற்படுத்துறார்.
கோயில நிறைய லைட்டு போட்டுருக்கு. யார்கிட்டயாவது ஒரு 10 லைட்டு உபயோகமா வாங்குவோம். உண்மையை நான் சொல்றேன். நம்முடைய நாட்டிலே நம்முடைய சமுதாயத்திலே நடக்கின்ற ஒன்றை நான் சொல்லுகிறேன். பேரு புகழுக்காகத்தான் இந்த சமுதாயம் அழைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு 10 டியூப்லைட் வாங்கி கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த டியூபின் பிரேமிலே தன்னுடைய பேரின் இனிஷியலை பதிவு செய்து வைக்கின்றோம். நாம் யாராவது காணிக்கை இந்த கோயிலுக்கு நான் காணிக்கையா கொடுத்துருக்கேன் அது எழுதுறோமா? கிடையாது. அவர் வைரக்கற்கள் எல்லாம் பதித்த 2 காலணிகளை தம்பாளுக்காக கொடுக்கின்றார். அதிலே என்ன எழுதுகின்றார்? பீட்டர் ரோஸ்டினுடைய காணிக்கை என்று எழுதி கொடுக்கின்றார். ஆடி மாதம் நடக்கக்கூடிய 8வது திருவிழா அன்று மதுரை மீனாட்சி தாயானவள் அந்த காலணியை இன்று கூட அணிந்து வர வைக்கின்றார். நம்மளாம் கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு வர மாட்டோம். அவரு செருப்பு இல்லாம வந்து என்னை காப்பாத்தினாங்க தாய் அப்படின்னு சொல்லி அவ செருப்பு செய்து வைத்தார். ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பீட்டர் ரோஸ்ட் என்று சொல்லக்கூடியவர். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த மதுரை மாநகரிலே தாயானவள் நயன தீட்சை, பருவ தீட்சை என்ற தீட்சைகளை எல்லாம் மேற்கொண்டு குழந்தைகளை ஒரு கூட்டுக்குள்ளே வைத்து அடைக்காப்பது போல அப்படியே பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கண்களின் இமைகளிலே வைத்து, தன்னுடைய கண்ணுக்குள்ளே வைத்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றார். அப்படிப்பட்ட தாயானவள் அதாவது வளையத்து வச்ச பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டியன். அவனுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை பாருங்க. உண்மையா ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. என்ன பண்றான்? கவனிக்கிறான் சாமியை நோக்கி. கவனிருந்தா நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் சொல்றாங்க, அஸ்வமேத யாகத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வமேத யாகம் என்று சொன்னால் 100 அஸ்வமேத யாகத்தை செய்தால் இந்திரனுடைய பதவி கிட்டும். இந்த அஸ்வமேத யாகத்தை செய்வதற்காக சொல்லிவிட்டார்கள். இவங்க 99 அஸ்வமேத யாகத்தை செஞ்சுட்டான். கடைசியா 100வது அஸ்வமேத யாகம் இந்திரன் பார்த்தான். 100வது அஸ்வமேத யாகத்தை செஞ்சாங்கன்னா அவருடைய பதவி போயிடும். இப்ப பதவிக்காங்க நிறைய பேர் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. பதவி 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 பதவி. 99 அஸ்வமேத யாகத்தை செய்து 100வது அஸ்வமேத யாகத்தை செய்கின்ற பொழுது இந்திரன் வந்து தடுத்து நிறுத்திட்டு, அடே உனக்கு அறிவிக்கிறதா? எவனாவது இந்த அஸ்வமேத யாகத்தை செய்வானா? புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதோட விஷயம். இந்த மலையப்பூச்சியினுடைய மனைவி வந்து காஞ்சனமாலை. இந்த ஒரு வரலாற்றோட முடிச்சிருக்கேன். ஏன்னா 51 சக்தி பீடங்களும் 108 சக்தி பீடங்களும் சொல்ல முடியாது. அந்த வரலாற்றை கொஞ்சமாவது நாங்கள் தெரிஞ்சுக்கோம். சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காண்டி இடையிலே ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மலையப்பூச்சி பாண்டியனுடைய மனைவியானவள் காஞ்சனமாலை உத்தமத்திலே வித்யாவதி என்ற பேரோடு ஆண்டவனுடைய மகளாக பிறந்து வளர்கின்றார். தாயினுடைய அருளை எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி தாயிடத்திலே அவள் கவனிக்கின்றார். எப்படியாவது பார்வதி தேவியை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆசை கொள்கிறார். 1 வருட காலமாக அவர் இருக்கின்றார். வித்யாவதி 1 வருட காலமாக ஒரு நாள் மட்டும் உணவருந்துகின்றார். ஒரு மாதம், அடுத்து பால் மட்டும் அருந்துகின்றார். அடுத்த மாதம், அடுத்து புலியில நீர் மட்டும் அருந்துகின்றார். அடுத்து உணவு உண்ணாமல் இருக்கின்றார். அடுத்து படுத்திருக்கின்றார். அடுத்து ஏதாவது வற்புறுத்தினால் மட்டும் உணவு உட்கொள்கின்றார். இப்படியாக 1 வருட காலமாக வித்யாவதி என்று சொல்லக்கூடிய தாயானவள் தவமிருந்து இறைவியை காண்கின்றாள். தாய்க்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து இங்கே அவளுக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லுகிறார். 5 வயது சின்ன பிள்ளையாட்டு வந்து காட்சி கொடுக்கிறார் வித்யாவதி. காட்சி கொடுக்கின்ற பொழுது வித்யாவதி, தாயே நான் உன்னை என்று மறக்காமல் இருக்க வேண்டும். நீ 5 வயது சிறுமியாக எனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றாய். அதே வயதில் அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். பிள்ளையாக எனக்கு அருள் சொல்லிட்டாங்க. அடுத்த ஜென்மத்தில் மலையப்பூச்சி பாண்டியனுக்கு காஞ்சனமாலையா
சொன்னேன். நம்முடைய அபிராமிப்பட்டர் அழகா சொல்லியிருப்பார். பெருத்தன பாகல் பிள்ளைக்கு பேரன்பு என்று சொல்லி பாடியிருப்பார். பெருத்த மார்பகங்களை கொண்ட தாயார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஞான பாலை ஊட்டக்கூடிய தாய்க்கு 3 மார்பகங்கள் 3 தனங்களோடு அங்கே காட்சி கொடுக்கின்றார். மலையத்துவத்தை பார்த்து ஆடி போச்சான். இப்படி வந்து காட்சி கொடுக்கின்றாரே, நான் இதுக்காக கஷ்டப்பட்டு நான் யாருக்கு செய்தேன் என்று சொல்லி மனம் குமருகின்றான், மனம் வாடுகின்றான். அப்போதுதான் அங்கே ஒரு அசரீரி கேட்கின்றது. மலையத்துவ பாண்டியா, நீ ஆண் மகனுக்கு செய்கின்ற சடங்குகள் அனைத்தும் செய்து இந்த தாய்க்கு தடாகரை பிராட்டி என்று பெயர் சூட்டுவாயாக என்று சொல்லி அந்த அசரீரியானது கேட்கின்றது. அதற்கு இணங்க அவனும் அந்த தாயானவளுக்கு ஆண் மகனுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்து தடாகரை பிராட்டி என்று பெயர் சூட்டி அழைத்துட்டு வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு மலையத்துவன் செத்து போயிட்டான். அப்போ காஞ்சன மாலை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பிள்ளை செத்து தவப்பனார் செத்தாருன்னா பிள்ளை இருந்தா பிள்ளைக்கு முடி சூட்டுவார்கள். தடாகரை பிராட்டிக்கு முடி சூட்டுவதற்கு தடாகரை பிராட்டியானவள் அகில உலகத்தையும் வென்று வருகின்றாள். வென்று வந்து கடைசியாக கைலாயத்திலே சென்று பார்க்கின்ற பொழுது, எம்பெருமானை பார்க்கின்ற பொழுது அவளுடைய 3வது ஸ்தானமானது மறைந்துவிடுகிறது. மறைந்த கணமே நாணத்தில் வெற்றி இருக்கின்றாள். நான் சோமவார விரதத்தன்று உன்னை வந்து மணமுடிப்பேன் என்று இறைவன் சொல்லுகின்றார். இதோடு முடிச்சுக்கிறேன். இப்படியாக நம்முடைய வரலாறு, நம்முடைய சக்தி பீடங்கள் எல்லாம் மீண்டு கொண்டே போகின்றது. சொல்லுவதற்கு கால அவகாசம் பத்தாது. இந்த சக்தி பீடங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1 மாதம் நாம சொன்னா கூட தீராது. அவ்வளவுக்கு வரலாறுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. இந்த பொச்சேரி ஊரிலே இருக்கக்கூடிய ஊர் மக்கள், நிர்வாகிகள் அனைவரும் 16 செல்வங்களை பெற்று இந்த ஊரிலே நீடூழி அவர்கள் வாழையாக பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு வாழ்ந்து நம்முடைய இந்து சமயத்தை என்றும் இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய சமயமானது என்றும் அழியாமல் இந்த உலகத்திலே இருக்க நம்முடைய இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் இருந்தால்தான் நம்முடைய சமயத்தை காக்க முடியும். அரசியலில் சரி, எங்கும் சரி, நம்முடைய சமயத்தை ஒழித்தே தீருவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிகின்ற இந்த சூழலிலே நம்முடைய சமயத்தை காக்க நாம் போராடியே ஆக வேண்டும் என்று சொல்லி அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்டது மட்டுமல்லாமல் நெகிழ்ந்த என்னுடைய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.